ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம குக் வித் லில்லி சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேரளா ஸ்பெஷல் கோதுமை அடை எப்படி செய்யலாம் என்று தான் பார்க்க போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைம், சாயந்தரம் டீயோட கூடையும் நல்ல சூப்பரான ஒரு பலகாரம் தான் இது. சூப்பர் டேஸ்டான இந்த கோதுமை அடை ரொம்ப சிம்பிளாக நமக்கு செய்யலாம். இவ்வளோவும் ஹெல்த்தியும் டேஸ்டியுமாயா இந்த கோதுமை அடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை அடை செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2.5 கப்பு கோதுமை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இதிலேக்கு இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸு ஃபஸ்ட்டு நமக்கு சேர்க்கலாம். 2.5 கப்பு ஆசீர்வாத் கோதுமை தான் நான் எடுத்திருக்கிறேன். ஆசீர்வாத் கோதுமை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோதுமை அடை செய்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆசீர்வாத் கோதுமை. இதிலேக்கு தேவையான உப்பு நமக்கு சேர்க்கலாம். இப்போ உப்பு தண்ணி தான் நான் இதிலேக்கு சேர்த்தி கேமரா கொஞ்சம் பொசிஷன் மாறி போயிடுச்சு, அதனால தான் இது சின்னதாய் ஸ்க்ரீனில் தெரியுது. சாரிங்க. இனி இதிலேக்கு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம். சீரகம் சேர்த்தியதுக்கு பின்னாடி நமக்கு இதிலேக்கு 1.5 கப்பு தேங்காய் சேர்க்கலாம். தேங்காய் உங்களுக்கு பிடிச்ச அளவில் நீங்கள் சேர்த்திக்கோங்க. அதிகமாக சேர்த்திருந்தால் நம்ம கோதுமை அடைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இப்போ 1.5 கப்பு தேங்காய் தான் இதிலேக்கு சேர்த்திருக்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதிலேக்கு இனிப்பு சேர்க்கலாம். இனிப்புக்காக சுகரோ வெல்லமோ நமக்கு சேர்க்கலாம். ஆனால் நான் இது ரெண்டுமே இதிலேக்கு இப்போது சேர்க்கறதில்ல. இது குழம்பு ஊற்றி கூட நமக்கு சாப்பிடலாம். அதனால் நான் இதிலேக்கு சுகரோ வெல்லமோ சேர்க்கலை. இனி நமக்கு இதிலேக்கு தண்ணி ஊற்றி இதே மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு கரெக்டாக எடுக்கலாம். தேங்காய் பால் எல்லாம் வெளியில் வர மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இதிலேக்கு ஊற்றி தான் நம்ம இந்த மாவு பிசைஞ்சு எடுக்கணும். இது குழம்பு இல்லைனாலும் இது அப்படியே நமக்கு அடை செஞ்சதுக்கப்புறமா சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சுகர் ஆட் பண்ண வேண்டியது இருந்தால் இந்த டைமில் உங்களுக்கு அதிலேக்கு சேர்க்கலாம். இல்லாச்சா வெல்லம் சேர்த்திருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ கரெக்டாக நான் தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கு. பாருங்கள், இதே மாதிரி இதே கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம மாவு இருக்கணும். தண்ணி அதிகமாகி போகக்கூடாது, கம்மியுமாகி போகக்கூடாது. பாருங்கள், இதுதான் கரெக்டு பாகம். இனி நமக்கு அடை செய்யலாம். அதுக்காக ஒரு பான் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். நல்லா சூடாயதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் இதிலேக்கு ஊற்றி நமக்கு தடவி எடுக்கலாம். இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. இனி நமக்கு அடை செய்கிறதுக்காக கை ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் டிப்பு பண்ணியதுக்கப்புறமா மாவில் நின்று இதே மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா ரவுண்டு ஷேப்பில் ஆக்கி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி நைஸ் ஆக்கி எடுத்துக்கோங்க. அதிகம் மாவு இதிலேக்கு நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு அடை செய்கிறதுக்கு இவ்வளோ மாவு போதும். நல்லா நைஸ் ஆக்கி தின்னாக்கி அடை எடுத்துக்கோங்க. அப்போ இது சீக்கிரம் வெந்து வரும். அதே மாதிரி இதனோட டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். கை சுடாமல் பார்த்துடணும். இதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ் மீடியத்திനും லோ ஃப்ளேமிலும் இடையில் வச்சு நமக்கு ஒரு சைடு வேக வச்செடுக்கலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி மேலே கொஞ்சமாக எண்ணெய் நமக்கு இதிலேக்கு ஊற்றலாம். அதுக்கப்புறமா இது நமக்கு திருப்பி போடலாம். இப்போ ஒரு சைடு வெந்து வந்துருச்சு. இனி மறு சைடும் இதே மாதிரி 2 நிமிஷம் நமக்கு கரெக்டாக வச்சுருந்தா நம்ம அடை நல்லா ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், சூப்பர் டேஸ்டான கேரளா ஸ்பெஷல் கோதுமை அடை ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே கூட சாப்பிடலாம், இல்லைச்சா சர்க்கரை தொட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா குழம்பு ஊற்றி கூட நமக்கு சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் எழுதி போடுங்க.